ஜனவரி 10 கோவையில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் 2026 கட்சியின் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள், பாஜக தலைவர்கள், துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். நிகழ்வில் பங்கேற்க லிங்கில் ரெஜிஸ்டர் செய்யுங்கள். வெனிசுலாவில் ஏற்பட்டுள்ள அதிரடி அரசியல் மாற்றங்கள் இந்தியாவின் எரிசக்தி துறையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. குறிப்பாக பல ஆண்டுகளாக முடங்கி கிடந்த 9,000 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை மீட்பதற்கான வாய்ப்புகள் இப்போது அதிகரித்துள்ளன. முன்பு வெனிசுலாவிடம் இருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகளில் ஒன்றாக இந்தியா இருந்தது. ஆனால் 2020இல் அமெரிக்கா விதித்த பொருளாதார தடைகள் காரணமாக இந்திய நிறுவனங்கள் அங்கிருந்து வெளியேறின. குறிப்பாக சான் கிறிஸ்டோபால் எண்ணெய் வயலில் ONGC நிறுவனம் செய்த முதலீட்டிற்கான லாப பங்கு மற்றும் இதர பாக்கிகள் என மொத்தம் 9,000 கோடி ரூபாய் தொகை வழங்கப்படாமல் இருந்தது. இப்போது அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் வெனிசுலாவின் எண்ணெய் வளங்கள் வந்துள்ள நிலையில் அமெரிக்க உடனான இந்தியாவின் சுமூக உறவை பயன்படுத்தி இந்த பாக்கியை கச்சா எண்ணெயாகவோ அல்லது பணமாகவோ பெற மோடி அரசு திட்டமிட்டுள்ளது. தற்போது நாளொன்றுக்கு வெறும் 10,000 பேரல்கள் வரை மட்டுமே உற்பத்தி செய்யப்படும் சான் கிறிஸ்டோபால் வயல்களில் ONGC நிறுவனம் மீண்டும் தனது நவீன தொழில்நுட்பங்களை புகுத்த திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் உற்பத்தியை நாளொன்றுக்கு 1,00,000 பேரல்கள் வரை உயர்த்த முடியும் என்று நிபுணர்கள் கணித்துள்ளனர். மத்திய கிழக்கு நாடுகளில் எண்ணெய் விலை ஏற்றத்தை சமாளிக்க வெனிசுலா ஒரு சிறந்த மாற்றாக அமையும். இந்திய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் வெனிசுலாவின் ஹெவி க்ரூட் ரக எண்ணெயை கையாளுவதில் உலகளவில் சிறந்தவை என்பதால் இந்த தடையற்ற விநியோகம் இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.